நேரம் போறதே தெரியாம ஒரு வேலையில நீங்க முழுசா மூழ்கி இருந்த தருணம் எப்போதாவது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? சுற்றியுள்ள உலகம் மறந்து, பசி, தாகம் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு, ஒரு விஷயத்துல நம்மள நாமே தொலைக்கிற தருணம். ஆமா. அது ஒரு புத்தகத்தை படிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு கடினமான கோடு எழுதுறதா இருக்கலாம், ஏன் ஒரு ஓவியம் வரையறதா கூட இருக்கலாம். கண்டிப்பா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலைய செய்யும்போது நீங்க முற்றிலுமா அதுல லயித்திருந்த தருணம் நிச்சயமா உங்க எல்லாருக்கும் இருக்கும். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறது உலக புகழ்பெற்ற இக்கிகை புத்தகத்தோட 4ஆம் அத்தியாயத்தை தான். உங்களோட உண்மையான வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடிக்க, நேரம் உறைந்து போகும் இந்த மாய மனநிலை எப்படி ஒரு ரகசிய சாவியா செயல்படுது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஆமா. இந்த நேரம் உறைந்து போகும் நிலைய உளவியல்ல திளைத்திருக்கும் நிலை, இல்லனா ஆங்கிலத்துல ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? உண்மைதான். மிகாலி சிசிக்சென்ட்-மிகாலி அப்படிங்கிற ஒரு ஹங்கேரிய அமெரிக்க உளவியலாளர் தான் இந்த வார்த்தைய முதல்ல உருவாக்குனாரு. ஓ, அவர்தான் இந்த வார்த்தையை உருவாக்குனதா? ஆமா, மனிதர்கள் எப்போ உச்சக்கட்ட மகிழ்ச்சிய உணர்றாங்க அப்படின்னு அவர் பல வருஷமா ஆராய்ச்சி செஞ்சப்போ இந்த உகந்த அனுபவம், அதாவது ஆப்டிமல் எக்ஸ்பீரியன்ஸா அவர் கண்டுபிடிச்சாரு. வாவ். நீங்க ஒரு செயல்ல முழுமையா மூழ்கும்போது உங்களோட அகங்காரம், அதாவது உங்களோட ஈகோ முற்றிலுமா அழிஞ்சிடுதுன்னு அவர் சொல்றாரு. அகங்காரம் அழிவது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தற்காப்பு கலை நிபுணர் ப்ரூஸ்லி சொன்ன அந்த புகழ்பெற்ற மேற்கோள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, நண்பா நீரை போல இரு அப்படிங்கிற அந்த வாக்கியம் தானே. அதேதான், ஒரு பாத்திரத்துல நீரை ஊற்றினால் அது பாத்திரமாகவே மாறிடுது இல்லையா? அதுபோல ஒரு செயல்ல நாம ஈடுபடும் போது நாமே அந்த செயலாக மாறிடுறோம். மிக சரியான உதாரணம். அந்த நேரத்துல நேற்றைய கவலைகளோ நாளைய பயங்களோ அங்க இருக்காது. நிகழ்காலம் மட்டுமே எஞ்சிருக்கும். சரி, இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் ஒரு வீடியோ கேம் விளையாடும் போதோ இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை செய்யும் போதோ இந்த நிலை எனக்கு தானாகவே வந்துடுது. ம் ஏன்னா அந்த விளையாட்டு என்ன வழி நடத்துது. ஆனா நிஜ வாழ்க்கையில என்னோட ஆபீஸ் டேபிள்ல உட்கார்ந்து ஒரு கடினமான கொஞ்சம் சலிப்பான வேலையை செய்யும்போது எனக்கென்று வழிகாட்ட எந்த விளையாட்டு இயந்திரமும் இல்லையே. ஆமா, அது ரொம்ப இயல்பான கேள்விதான். அப்படி இருக்கும்போது மத்தவங்க மட்டும் எப்படி இந்த நிலையை உருவாக்குறாங்க? மிக்காலியோட ஆய்வுகள் இதுக்கான அறிவியல் காரணங்களை ரொம்ப தெளிவா விளக்குது. இந்த திளைத்திருக்கும் நிலை அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு தொழிலுக்கு மட்டுமானது கிடையாது. ஓ, அப்ப எல்லாருக்கும் இது சாத்தியமா? நிச்சயமா. ஒரு செஸ் விளையாட்டு வீரர் எப்படி ஒரு சிக்கலான நகர்வை யோசிக்கும் போது தன்னுணர்வை இழக்கிறாரோ அதே மனநிலையை தான் ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சை செய்யற மருத்துவரும் உணர்றாரு. அடா, 2 பேருக்கு ஒரே மனநிலை தானா? ஆமா, மூளை நரம்பியல் ரீதியா பார்த்தா இந்த நிலையில நமது மூளையோட முன்பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சற்று ஓய்வெடுக்க தொடங்குது. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், ஓகே. அதோட வேலை என்ன? இந்த பகுதி தான் நம்மை பற்றிய தன்னுணர்வையும் நேரத்தை பற்றிய கணக்கீட்டையும் நிர்வகிக்குது. அது அமைதி அடையும் போதுதான் நேரம் மறைந்து போகும் உணர்வு நமக்கு ஏற்படுது. சூப்பர். அப்போ இத நாமளா சுயமாகவே உருவாக்க முடியுமா? கண்டிப்பா. ஓவன் ஷாஃபர் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் இந்த நிலையை அடைய நம்ம சுயமாகவே சில நிபந்தனைகளை உருவாக்க முடியும்னு சொல்றாரு. அதுல முதல் உத்தி சரியான சவாலை தேர்ந்தெடுத்தல். சரியான சவால், அதாவது இத கொஞ்சம் எளிமையா புரிஞ்சிக்க ஒரு கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சூடும் இல்லாம ரொம்ப குளிர்ச்சியும் இல்லாம மிக சரியான நிலை. அதுதான் ஒரு சின்ன உதாரணம் மூலமா நேர்களுக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு இயற்பியல்னா என்னன்னே சுத்தமா தெரியாதுன்னு வச்சுப்போம். சரி. அந்த நிலையில ஒரு குவாண்டம் இயற்பியல் புத்தகத்தை நீங்க படிக்க ஆரம்பிச்சா அது விரக்தியத்தான் தரும். சில நிமிஷத்திலே தூக்கி போட்டுடுவீங்க. உண்மைதான். அதே சமயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரொம்ப எளிமையான விஷயங்கள் உள்ள புத்தகத்தை திரும்ப திரும்ப படிக்கிறது கொட்டாவி விட வைக்கும், சலிப்பு தரும். ஆமா, அது ரொம்ப போரடிக்கும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படைகளை வச்சுக்கிட்டு சற்றே உங்க மூளைக்கு வேலை கொடுக்கும் ஒரு புத்தகத்தை படிச்சா அது உங்க கவனத்தை முழுசா இருக்கும். இது சரிதானே? ரொம்ப சரி. அந்த இயற்பியல் புத்தக உதாரணம் நரம்பியல் அறிவியல்ல கற்றலுக்கான உகந்த மண்டலம் அப்படிங்கறத மிக துல்லியமா விளக்குது. ஓ, அதுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கா? ஆமா, நம அம்மைக்கு விழிப்போடு இருக்க சிறிதளவு உந்துதல் தேவை. ஒருவேளை ரொம்ப எளிமையா இருந்தா மூளை நார் எப்பினெஃப்ரின் அப்படிங்கிற வேதிப்பொருளை சுரப்பதை குறைச்சிடுது. அதனால நமக்கு சலிப்பு தட்டுது. அப்போ வேலை ரொம்ப கடினமா இருந்தா? அந்த வேலை நமது திறமைக்கு அப்பாற்பட்டதா இருந்தா மூளை கார்டிசால் அப்படிங்கிற அழுத்த வேதிப்பொருள் அதிகம் சுரந்து பதற்றத்தையும் விரக்தியும் கொடுத்துடுது. ஓஹோ. அதனால உங்களோட தற்போதைய திறனை விட சற்று அதிகமான சவால் உள்ள வேலையை தேர்ந்தெடுப்பதுதான் இந்த திளைத்திருக்கும் நிலைக்குள் நுழைவதற்கான முதல் நுழைவாயல். அருமை. அப்படி என்றால் சவாலான வேலையை தேர்ந்தெடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்?
பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் செஞ்ச ஒரு ஆய்வை இந்த புத்தகம் குறிப்பிடுது. பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை செய்யற ஊழியர்களிடம் நடத்தப்பட்ட அந்த ஆய்வுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சது. என்னது? பெரும்பாலான ஊழியர்கள் ஊக்கமிழந்து காணப்படுவதற்கு முக்கிய காரணம் நிர்வாகம் அவங்களுக்கு தெளிவான நோக்கங்களை விளக்காததுதான். ஓ, திசைக்காட்டி இல்லாத பயணம் மாதிரி. அதேதான். என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற திசைக்காட்டி இல்லாம நடுக்கடல்ல ஒரு படகுல பயணிக்கிறதுக்கு சமம் இது. இதிலிருந்து இரண்டாவது உத்தி தெளிவான நோக்கங்களை கொண்டிருத்தல் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். இல்ல, ஒரு நிமிஷம். எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? கொஞ்சம் தர்க்க ரீதியா யோசிச்சு பாருங்க. நாம எப்பவுமே இலக்கிலே குறியா இருந்தா எதிர்காலத்துல அந்த இலக்கை அடைவோமா மாட்டோமா அப்படிங்கிற சிந்தனையிலேயே இருப்போம். அப்படி எதிர்காலத்தை பற்றியே சிந்திச்சிட்டு இருக்கிற ஒருத்தரால எப்படி அந்த தருணத்தை, அதாவது நிகழ்காலத்தை ரசிச்சு வேலையில மிதக்க முடியும்? இலக்குங்கிறது எதிர்காலம், திளைத்திருக்கும் நிலைங்கிறது நிகழ்காலம். ரெண்டுக்கும் எப்படி ஒத்திசைவு வரும்? வாவ், இது மிகவும் ஆழமான ஒரு முரண்பாடுதான். ஆனா இங்கதான் மிகப்பெரிய சூக்ஷ்மம் மறைஞ்சிருக்கு. என்ன சூக்ஷ்மம்? இலக்கு அல்லது நோக்கம் அப்படிங்கிறது நீங்க பயணத்தை தொடங்கறதுக்கான ஒரு வரைபடம் மட்டுமே. உங்களை நாற்காலியில அமர வைப்பது அந்த இலக்கு தான். சரி. ஆனா பயணம் தொடங்கி நீங்க இந்த வேலையில இறங்கியதும் அந்த இலக்கை பற்றி தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அத மறந்துட்டு செயல்முறையில மிதக்க ஆரம்பிக்கணும். ஓ, செயல்முறையில கவனம் செலுத்தணும். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு ஒலிம்பிக் வில்வித்தை வீராங்கனையே கற்பனை செஞ்சு பாருங்க. தங்கப்பதக்கம் வெல்லணும் அப்படிங்கறது அவங்களோட இறுதி நோக்கம். அதுதான் அவங்கள பயிற்சிக்கு வரவழைக்குது. ஆமா. ஆனா அம்பை எய்யும் அந்த வினாடியில அவங்க தங்கம் வெல்வதை பற்றி நினைச்சுக்கிட்டு இருந்தா அவங்க தசைகள் இறுகிடும், கவனம் சிதறிடும். உண்மைதான். தங்கம் கை நழுவி போயிடும். அந்த நொடியில அவங்களுக்கு உலகமே அந்த வில்லும் நானும் காற்றும் இலக்கும் மட்டும்தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதனாலதான் மகிழ்ச்சியாக இருக்க நிகழ்காலத்துல வாழுங்க அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப அருமையான விளக்கம். நாற்காலியில் அமர வைப்பது இலக்கு, அதுல தொடர்ந்து உட்கார வைப்பது நிகழ்காலம். ஆமா, இலக்கு அப்படிங்கிறது பயணத்தை தொடங்குவதற்கு. ஆனா பயணம் செய்யும்போது பாதை மட்டும்தான் முக்கியம். சரி, இப்ப எனக்கு சரியான சவால் இருக்கு, தெளிவான இலக்கும் இருக்கு. நான் முழுமையா வேலையில இறங்கிட்டேன். ஆனா சரியா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்னோட மொபைல் போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் சத்தம் கேக்குது. உடனே நான் அதை எடுத்து பாக்குறேன். இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது தான். இந்த சின்ன சிதறல், இந்த மல்டி டாஸ்கிங் அல்லது பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யற பழக்கம் என்னோட கவனத்தை எப்படி பாதிக்குது? சொல்லப்போனா இன்றைய தொழில்நுட்ப உலகத்துல இதுதான் நமது மிகப்பெரிய எதிரி. யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இமெயில் எழுதுறது, சாப்பிட்டுக்கிட்டே நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறது. ஆமா, வேலையில இருக்கும்போது வாட்ஸ்அப் செக் பண்றது. எக்ஸாக்ட்லி. இப்படி பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யறதா நாம நினைச்சுக்கிறோம். ஆனா அறிவியல் ஆய்வுகள் இதை முற்றிலுமா மறுக்குது. அப்படியா? மூளையால ஒரே நேரத்துல 2 வேலை செய்ய முடியாதா? முடியாது. மனித மூளையால தகவல்களை ஒரே நேரத்துல இணையாக உள்வாங்க முடியாது. அது மிக வேகமா ஒரு வேலையில இருந்து மற்றொரு வேலைக்கு தாவுது. இத உளவியல்ல கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, தொடர்பு மாறுதல். ஆமா, நீங்க இமெயில்ல இருந்து யூடியூபிற்கு தாவும்போது உங்க மூளை முந்தைய வேலையோட விதிகளை மூட்டை கட்டி வச்சுட்டு புதிய வேலையோட விதிகளை தன் குறுகிய கால நினைவகத்துல ஏற்றணும். இதை செய்யறதால மூளைக்கு என்ன நஷ்டம்? ஒவ்வொரு முறை இப்படி தாவும் போதும் மூளை கணிசமான அளவு குளுக்கோஸை எரிக்கிறது. இது காக்னிட்டிவ் ரெசிடியூ எனப்படும் மனச்சோர்வை உருவாக்குது. அட பாவமே. இப்படி தொடர்ந்து தாவிக்கொண்டே இருக்கிறதால ஒருவரோட உற்பத்தி திறன் 60% வரை குறையுது அப்படின்னு தரவுகள் அதிர்ச்சி அளிக்குது. 60%? வா, இது நிஜமாகவே பயமுறுத்துது. ஆமா, இதனால மூளை சீக்கிரமே சோர்வடையுது, தவறுகள் அதிகமாகுது, தேவையற்ற தகவல்களை வடிகட்டுவதில் நாம பின்தங்கிடுறோம். உங்க முழு திறனில வெறும் 40% வச்சுக்கிட்டு உங்களால ஒருபோதும் அந்த திளைத்திருக்கும் நிலையை அடையவே முடியாது. அப்படி என்றால் இந்த தொழில்நுட்ப தொல்லைகள்லேருந்து தப்பிச்சு கவனத்தை குவிக்க நாம என்னதான் செய்யறது? புத்தகத்துல சில நல்ல தீர்வுகளை கொடுத்திருக்காங்க. பொமோடோரோ அப்படிங்கிற ஒரு உத்தியை நம்ம பயன்படுத்தலாம். ஓ, பொமோடோரோ டெக்னிக். முழு கவனத்தோட ஒரு வேலை செய்யறது, பின் 5 நிமிஷம் ஓய்வு எடுக்கிறது. அலாரம் வச்சு இத செய்யலாம். ஆனா இங்கும் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னது? நான் அந்த திளைத்திருக்கும் நிலைக்கு சென்றுட்டேன், நேரம் போறதே எனக்கு தெரியல. அப்போ சரியா 25வது நிமிஷத்துல பொமோடோரோ அலாரம் அடிச்சா அது என் கவனக்கு வைப்ப முற்றிலுமா உடைச்சிடாதா? அது ஃப்ளோ நிலைக்கு எதிரானது இல்லையா? உங்க கேள்வி ரொம்ப நியாயமானதுதான். ஆனா பொமடோரோ அப்படிங்கிறது உங்களை ஃப்ளோ நிலைக்குள் கொண்டு செல்வதற்கான ஒரு பயிற்சி சக்கரம் போல செயல்படுது. ஓ, ட்ரைனிங் வீல் மாதிரி.
ஆமா, ஆரம்பத்துல ஒரு சலிப்பான வேலைய தொடங்கும்போது நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். வெறும் 25 நிமிஷம் தானே, செஞ்சிடலாம் அப்படின்னு மூளைய ஏமாற்றி வேலைய தொடங்கவே இந்த உத்தி பயன்படுது. நல்ல ட்ரிக். ஆனா நீங்க உண்மையாகவே அந்த திளைத்திருக்கும் நிலைக்குள் நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா, அந்த அலாரம் சத்தம் உங்களுக்கு கேட்கவே கேட்காது. இல்லைன்னா நீங்க அதை ஆஃப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்க வேலைய செய்வீங்க. அது உண்மைதான். வேற என்ன வழிகள் இருக்கு? வாரத்துல ஒரு நாள் எந்த மின்னணு சாதனங்களும் பயன்படுத்தாம டெக் ஃபாஸ்ட், அதாவது தொழில்நுட்பத்தோட விரதம் இருக்கிறது நல்ல பலன் தரும். சூப்பர் ஐடியா. அது மட்டும் இல்லாம காலையில எழுந்த முதல் 1 மணி நேரமும் இரவுல தூங்கும் முன் 1 மணி நேரமும் எந்த திரைகளையும் பார்க்காம இருக்கிறது நமது மூளையோட கவனக்குவிப்பு திறனை பெருமளவு அதிகரிக்கும். கண்டிப்பா. தொழில்நுட்பம் நம் கவனத்தை சிதறடிக்கும் இந்த காலத்திலிருந்து சற்றே விலகி கவனக்குவிப்பை ஒரு வாழ்வியலாகவே, ஒரு கலையாகவே மாற்றி வாழ்ந்து வரும் ஒரு கலாச்சாரத்தை பற்றி இப்ப பாப்போம். கண்டிப்பா. அதுக்கு நாம ஜப்பானுக்கு பயணிக்கணும். ஆமா, அங்க காக்குபி அப்படின்னு அழைக்கப்படும் அதிநவீன கைவினைஞர்களை பற்றி புத்தகம் சிலிர்ப்பூட்டும் கதைகளை பகிருது. குறிப்பாக டொயோட்டா போன்ற உலகின் மாபெரும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கூட எந்த இயந்திரத்தாலும் செய்ய முடியாத சில நுட்பமான வேலைகளுக்கு இந்த தாக்குமிகளோட கைகளையே நம்பியிருக்காங்க. அந்த அர்ப்பணிப்பு தான் ஜப்பானியர்களோட சிறப்பு. ஜப்பான்ல உள்ள ஒரு பெயிண்ட் பிரஷ் தயாரிக்கிற தொழிற்சாலையை பத்தி நூலாசிரியர் விவரிக்கிறாரு. அங்க என்ன நடக்குது? அங்க பெரிய இயந்திரங்கள் எதுவும் இல்ல. வெளிச்சம் மிக குறைவா உள்ள ஒரு அறையில ஒரு பெண்மணி அமர்ந்திருக்காங்க. அவங்க தூரிகைக்கான ஒவ்வொரு முடியும் தன் கைகளால தொட்டு தரம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாவ்! ஒவ்வொரு முடியுமா? ஆமா, எந்த முடி மென்மையா இருக்கு, எது கடினமா இருக்கு, எது எந்த ஓவியத்திற்கு பயன்படும் அப்படிங்கறத ஒரு தியானம் போல பார்த்து பார்த்து பிரிக்கிறாங்க. இத கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு இது சலிப்பை தராதா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அவங்க கண்கள்ல இருந்த அந்த ஈடுபாடும் மகிழ்ச்சியும் அவங்க செய்யற அந்த சிறு வேலையில அவங்க அடைந்திருந்த திளைத்திருக்கும் நிலைய மிக தெளிவா காட்டுது. இதுதான் உண்மையான கலையின் மீதான காதல். தொழில்நுட்ப உலகின் பிதாமகனான ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஜப்பானுக்கு சென்றிருந்தப்போ நடந்த ஒரு நிகழ்வு இதையே பிரதிபலிக்குது. ஆமா, அவர் கியோட்டோ நகருக்கு போயிருந்தப்போ நடந்த நிகழ்வு தானே? அதேதான். அவர் கியோட்டோ நகர்ல உள்ள யுகியோ ஷாக்குனஹா அப்படிங்கிற கைவினைஞரை சந்திக்க சென்றிருந்தாரு. அந்த மனிதர் மிகவும் சாதாரணமான பீங்கான் கோப்பைகளை தயாரிப்பவர். சரி. ஆனா ஒரு பீங்கான் கோப்பையை எப்படி அவர் சுழற்றி உருவாக்குறார் அப்படிங்கறத பார்க்க ஜாப்ஸ் ஒரு வார்த்தை கூட பேசாம பல மணி நேரம் அங்கே அமைதியா அமர்ந்திருந்தாரு. அட, அந்த வேலையில இருந்த நேர்த்தியும் அந்த மனிதர் ஒவ்வொரு அசைவிலும் காட்டிய கவனமும் தான் ஜாப்ஸை வசீகரிச்சது. ஆப்பிள் தயாரிப்புகள்ல இருக்கும் அந்த பெர்ஃபெக்ஷன் ஜாப்ஸ் ஜப்பானியர்களிடமிருந்து கத்துக்கிட்டது தான். ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். இதே அர்ப்பணிப்ப நாம சுஷி உணவிலும் பார்க்கலாம். ஜீரோ ட்ரீம்ஸ் ஆஃப் சுஷி அப்படிங்கிற ஆவணப்படம் உலக புகழ் பெற்ற ஒண்ணு. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஜீரோ அப்படிங்கிற சுஷி மாஸ்டர் அந்த உணவை வெறும் சமையலா இல்லாம ஒரு கலையாவே மாட்டிட்டாரு. அமெரிக்க அதிபர்கள் முதல் உலக பிரபலங்கள் வரை அவரோட சிறிய உணவகத்துல சாப்பிட காத்து கிடக்குறாங்க. அவருக்குன்னு ஏதாவது ரகசிய ரெசிபி இருக்கா? இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவரிடம் யாருக்கும் தெரியாத ரகசியங்கள் ஏதும் இல்ல. நிஜமாவா? ஆமா, தினமும் காலையில சந்தைக்கு சென்று மிக சிறந்த மீனை தேர்ந்தெடுப்பது, அந்த ஆக்டோபஸ் இறைச்சிக்கு சரியா 45 நிமிஷம் மசாஜ் செய்யறது, அரிசிய மிக சரியான வெப்பநிலையில வேக வைப்பது என தினமும் ஒரே வேலையை தான் அவர் பல தசாப்தங்களா செஞ்சு வராரு. தினமும் ஒரே வேலையா? சலிப்பு தட்டாதா? அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த தினசரி வேலைய அத்தனை அர்ப்பணிப்புடனும் ஒவ்வொரு முறையும் இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படிங்கிற மகிழ்ச்சியுடனும் செய்யறது தான் அவர் அந்த துறையோட உச்சத்துல வச்சிருக்கு. வாவ்! இதே வரிசையில ஹயாவோ மியாசாக்கி எனும் புகழ்பெற்ற ஜப்பானிய அனிமேஷன் இயக்குனரை கண்டிப்பா நாம குறிப்பிடணும். ஓ, ஸ்டூடியோ கிப்லி நிறுவனர். ஆமா, உலகமே கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் 3D அப்படின்னு தொழில்நுட்பத்தோட உச்சிக்கு சென்று விட்ட நிலையிலும் அவர் தனது திரைப்படங்கள்ல வரும் அனிமேஷன்களை தனது கைகளாலேயே வரையறாரு. அது ரொம்ப அசாத்தியமான உழைப்பாச்சே. பல்லாயிரக்கணக்கான ஃப்ரேம்களை கையால் வரையறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட எல்லோரும் ஓய்வெடுக்கும் போது அவர் தனது ஸ்டூடியோவிற்கு சென்று வரைந்து கொண்டிருப்பார். அவர் ஓய்வில்லாம உழைக்கிறாரே அப்படின்னு மத்தவங்க நினைக்கலாம். ஆனா அவருக்கு அது வேலையே இல்ல. அவர் அந்த செயல்முறைக்குள் திளைத்திருக்காரு. அந்த ஃப்ளோ நிலையே அவருக்கு எல்லா ஓய்வையும் ஆற்றலையும் கொடுத்துருது. இந்த உதாரணங்கள் எல்லாம் மிகச் சிறந்தவை. ஆனா இதை கேட்கும் ஒருத்தருக்கு இயல்பாகவே ஒரு சந்தேகம் எழலாம். என்ன சந்தேகம்?
ஒரு புகழ்பெற்ற சுஷி மாஸ்டராவோ அல்லது உலகமே கொண்டாடும் அனிமேட்டராவோ அல்லது ஒரு கலைப்பொருளை உருவாக்குபவராக இருந்தா வேலையை ரசிக்கலாம், அந்த மாய நிலையை அடையலாம். ம். ஆனா என்னோட அன்றாட வாழ்க்கையில ஆபீஸ்ல எக்ஸல் ஷீட்ல டேட்டா என்ட்ரி செய்யறது, வீட்ல பாத்திரம் தேய்ப்பது, தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் ஊட்டுவது போன்ற எந்த சுவாரஸ்யமும் இல்லாத சலிப்பான வேலைகள்ல எப்படி இந்த ஃப்ளோவை கொண்டு வர்றது? இது சாத்தியம்தானா? இது சாத்தியம் மட்டுமல்ல, உலகின் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் இந்த சலிப்பான வேலைகளை கூட ரசிச்சு செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. யார் அது? உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள்ல ஒருவரான மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் தினமும் இரவு தம் வீட்ல பாத்திரம் கழுவும் வேலையை மிகவும் விரும்பி செய்வாராம். அட, ஆச்சரியமா இருக்கே. அவரிடம் எத்தனையோ வேலையாட்கள் இருந்தும் அவர் இதை தானே செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு பில்லியனர் பாத்திரம் கழுவுறத ரசிக்கிறார் அப்படின்னா அதுக்கு பின்னால் உள்ள உளவியல் என்ன? பில் கேட்ஸ் அந்த வேலையை செய்யும்போது அதற்குன்னு சில விதிகளையும் தனக்குத்தானே உருவாக்கிக்கிறாரு. எந்த பாத்திரத்தை முதல்ல கழுவுறது, எவ்வளவு சோப்பு பயன்படுத்துறது, தண்ணீர் என்ன வெப்பநிலையில இருக்கணும், தட்டுகளை எப்படி வரிசையா அடுக்குவது அப்படின்னு அவர் அந்த சிறு வேலையிலும் ஒரு சடங்கு போல, அதாவது ரிச்சுவல் போல முழு கவனத்தோடு செய்றாரு. ஆமா, உளவியல்ல இத மைக்ரோ ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. சலிப்பான வேலைகளையும் நாம ஒரு விளையாட்டா மாற்றி அதற்கென விதிகளை உருவாக்கி செய்யும்போது நமது மூளைக்கு உடனடி பின்னூட்டம் கிடைக்குது. அதாவது இம்மீடியட் ஃபீட்பேக். ஆமா, ஒரு பாத்திரம் சுத்தமானதும் மூளை சிறிது டோபமைனை சுரக்குது. இது அந்த சலிப்பான வேலையிலும் மகிழ்ச்சியை காண உதவுது. இதையே இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் அப்படிங்கிற நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளரோட கதையை நாம பார்க்கலாம். மன்ஹாட்டன் திட்டத்துல பணியாற்றியவர்லானே அவரு. அவரேதான். 2ஆம் உலகப் போரின் போது அந்த திட்டத்துல பணியாற்றிய பிறகு ஃபெய்ன்மேன் மிகுந்த மனச்சோர்வுடனும் இயற்பியலின் மீது சலிப்புடனும் இருந்தாரு. பெரிய ஆராய்ச்சிகள் எதுவும் செய்யாம ஒரு சாதாரண பல்கலைக்கழகத்துல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. சரி. ஒரு நாள் அவர் ஒரு பல்கலைக்கழக உணவு விடுதியில் அமர்ந்திருக்கும் போது யாரோ ஒரு மாணவன் ஒரு தட்டை காற்றுல தூக்கி போடுவதை பார்க்கறாரு. ஓ. அந்த தட்டுல உள்ள கார்னெல் பல்கலைக்கழகத்தோட முத்திரை காற்றில் சுழன்ற கீழே வர்றத அவர் தற்செயலா பார்க்கிறார். தட்டு சுழலும் வேகத்திற்கும் அது ஆடும் வேகத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை அவரோட மூளை கணக்கிடத் தொடங்குது. வாவ், அந்த சாதாரண நிகழ்வுதான் உலக இயற்பியலின் போக்கையே மாற்றியது. எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம இலக்கமும் இல்லாம விளையாட்டா ஒரு தட்டு சுழல்வதில் தன் கவனத்தை குவிச்சாரு. ஆமா, அது அவரை மீண்டும் இயற்பியல் ஆராய்ச்சிகளுக்குள் கொண்டு சென்றது. அந்த தட்டு சுழலும் கணக்குகள்ல இருந்து தொடங்கி அவர் குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய சமன்பாட்டை கண்டுபிடிச்சாரு. இதுக்காக அவருக்கு நோபல் பரிசும் கிடைச்சது இல்லையா? ஆமா. சலிப்பான அன்றாட விஷயங்கள்ல முழு கவனத்தை குவிக்கும்போது சாதாரண விஷயங்கள் கூட எப்படி மகத்தான பலன்களை தரும் அப்படிங்கிறதுக்கு ஃபெய்ன்மேனோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சான்று. உண்மைதான். நாம எந்த செயலை செய்தாலும் அதை பழக்கமாகவோ அல்லது கடமைக்காகவோ செய்யாம ஒரு சடங்கை போல செய்யணும். ஜப்பானியர்கள் ஒவ்வொரு சிறு வேலையையோ ஒரு சடங்காகவே பார்க்கறாங்க. கண்டிப்பா. தேனி அருந்துவது முதல் வீட்டை சுத்தம் செய்வது வரை அனைத்திற்கும் அவங்க கிட்ட விதிகளும் சடங்குகளும் இருக்கு. அந்த சடங்குகள் அவங்க மனதை ஒருமுகப்படுத்தவும் நிகழ்காலத்துல வாழவும் உதவுது. இந்த உரையாடல் உண்மையிலேயே நமது அன்றாட வேலைகளை நாம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய திறப்பை கொடுத்திருக்கு. இலக்குகளை நோக்கிய ஓட்டத்துல நாம நிகழ்காலத்தின் அழகை தொலைஞ்சிடுறோம். ஆமா, இந்த திளைத்திருக்கும் நிலை அப்படிங்கிறது வெறும் ப்ரொடக்டிவிட்டி அல்லது உற்பத்தி திறன் பற்றியது மட்டும் அல்ல. இது அடிப்படையில மகிழ்ச்சி பற்றியது. நாம செய்யற வேலையை எப்படி காதலிக்கிறது, எப்படி ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து வாழ்வது அப்படிங்கிறது பற்றியது. மிக ஆழமான பதிவு. இறுதியா உங்களை நோக்கி ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சற்று அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையிலே எந்த செயலை செய்யும்போது நேரம் மறைந்து போகுது? அந்த தருணத்துல நீங்க தனியா இருக்கீங்களா அல்லது மற்றவர்களுடன் இருக்கீங்களா? நீங்க ஏதாவது உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த சிறிய செயலுக்குள்ளதான் உங்களுக்கான இக்கிகை ஒளிந்திருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை கண்டுபிடிங்க. அதை சிறிய சடங்குகளா மாற்றி தொடர்ந்து செய்யுங்க. வாழ்க்கை முழுமையடையும். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம்.
லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.